ஓம் சாந்தி. 25/3/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகா வீரர்கள். எனவே நீங்கள் மாயையின் புயல்களைக் கண்டு பயப்படக்கூடாது. ஒரு தந்தையை தவிர வேறு எதற்கும் கவலைப்படாமல் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். அதாவது ஒரு தந்தையை காட்டும் வழியை தவிர வேற எதற்கும் கவலைப்படாமல் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். கேள்வி: குழந்தைகளிடம் எந்த ஒரு தைரியம் இருந்தது என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும்? பதில்: ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாகுவதற்கான தைரியம் வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, தந்தை தூய்மையாகுவதற்கான உயர்ந்த வழி என்ன கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நடந்து சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் நத்திங் நியூ, அதாவது எதுவும் புதிதல்ல. முரளியின் பாடல்: கள்ளங்கபடமற்றவர் தனிப்பட்டவர். அதாவது கள்ளங்கபடமற்றவரை போல் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. இது பக்தி மார்க்கத்தவர்களின் பாடல் ஆகும். ஞான மார்க்கத்தில் பாடல்கள் போன்றவற்றிற்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்று பாடப்பட்டிருக்கிறது. பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் இதில் வர முடியாது. அதாவது அந்த பாட்டுல வரும், நீங்க போலாநாத், கள்ளங்கபடமற்றவர், என்னுடைய மடியை நீங்க நெருப்பிடுங்க, அப்படிலாம் வரும். இந்த பாட்டை நம்ம பாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க நம்முடைய மடி நிரம்பிக் கொண்டிருக்கு. எல்லையற்ற ஆஸ்தி நமக்கு கிடைக்கணும்னு இருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆகையால பாட வேண்டிய அவசியம் இல்லை, வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார் என்னும் போது குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். நாம் இப்போது சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆகியிருக்கிறோம். தந்தையிடம் இருந்து விஷ்ணுபுரியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று குஷி இருக்க வேண்டும். நிச்சய புத்தி உடையவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். யாருக்கு நிச்சயம் ஏற்படுகிறதோ அவர்கள் கண்டிப்பாக சத்தியுகத்திற்கு செல்லவே செல்வார்கள். எனவே குழந்தைகளுக்கு சதா குஷி இருக்க வேண்டும், தந்தையை பின்பற்ற வேண்டும். நிராகார சிவத்தந்தை எப்போது இவருக்குள் பிரவேசம் செய்தாரோ அப்போதிலிருந்து பிரச்சனைகள் நடந்தது என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் கீதையை என்னவோ படிக்கிறார்கள், ஆனால் அதில் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அதாவது சிவ் பாபா பிரம்மா மூலமாக நீங்க தூய்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதன்படி நடக்கும் போது பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். மனிதர்கள் கீதையை படிப்பாங்க, அந்த கீதையில காம விகாரம் பரம எதிரின்னு இருக்கு, எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்றார். ஆகையால அந்த தூய்மை கடைபிடிப்பதுல தான் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்றார். இது சிவ பகவானுடைய மகா வாக்கியமாகும். இதில் தைரியம் வேண்டும். நீங்கள் மகா வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள். ஒருவரை தவிர வேற எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதாவது ஒரு தந்தை காட்டும் வழியை தவிர வேற எதற்கும் பயப்படக்கூடாது. பாபா தூய்மையாகுங்கன்னு சொல்றார் அப்படின்னா தைரியமாக தூய்மையாகணும், அதுக்கு தைரியம் வேணும் அப்படின்றார்.
யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இதில் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நாம் நம்முடைய தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். நம்முடைய படைப்பையும் காப்பாற்ற வேண்டும். அதாவது நீங்களும் தூய்மையாகணும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த வழி காட்டணும். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது பகவானுடைய டைரக்ஷன் அப்படின்றார். குழந்தைகளை எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படாதீர்கள். பயப்படுவதினால் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது என்று பாபா புரிய வைக்கிறார். பகவானை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் பகவானுடைய ஸ்ரீமத், பகவான் காட்டக்கூடிய வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுல நிச்சயம் ஏற்பட்டதுன்னா, பிறகு அந்த வழியில தானே நடக்கணும். யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? எதிர்ப்புகள் வரதானே செய்யும். ஒரு நல்ல விஷயம் செய்றோம், நல்ல காரியம் செய்றோம்னா, அதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால ஒரு பாபா காட்டக்கூடிய வழியை பற்றி தான் நீங்க சிந்திக்கணும். மற்ற விஷயங்கள பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்றார். இது நாடக சக்கரம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். தேவி தேவதைகளின் ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது திரிகாலதர்ஷி ஆகிவிட்டீர்கள். சிவ்பாபா யார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது ராவண ராஜ்யத்தின் பகட்டை பாருங்கள், எவ்வளவு இருக்கிறது என்று. இது கடைசி நேர பகட்டாகும். ராமராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்தது. அங்கே இந்த விமானம் போன்ற அனைத்தும் இருந்தது. பிறகு இவை அனைத்தும் மறைந்து விட்டது. பிறகு இந்த சமயத்தில் இவை அனைத்தும் வந்திருக்கிறது. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த அறிவியல் பிறகு உங்களுடைய காரியத்திற்கு உதவும். இப்போது இந்த அறிவியல் துக்கத்திற்கானதாக இருக்கிறது. பிறகு அங்கே சுகத்திற்கானதாக இருக்கும். இப்போது உங்களுடைய புத்தியின் பூட்டு திறந்திருக்கிறது. இது புது விஷயம். பாபாவும் புதியவர், விஷயங்களும் புதியது. ஆகையால் இந்த விஷயங்கள் யாருக்கும் உடனே புரிவதில்லை. அதாவது நீங்க யாருக்காவது ஞானம் சொன்னீங்கன்னா அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. இது உடனே புரியக்கூடிய விஷயங்கள் இல்ல. கேட்பாங்க, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் எதை கேட்டிருக்காங்களோ, எதை படிச்சிருக்காங்களோ அந்த விஷயங்கள் தான் இருக்கும் புத்தியில. ஆகையால இது ஆன்மீக புரட்சின்னு சொல்லலாம். புதிய விஷயங்கள். ஆகையால உடனே புரியாது அப்படின்றார். அதிர்ஷ்டத்தில் இருந்தால்தான் ஏதாவது புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி எவ்வளவு புயல்கள் வந்தாலும் யார் ஆடாமல் இருக்கிறார்களோ அவர்களைதான் மகா வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது அந்த நிலை இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஏற்படும். மகா வீரர்கள் எந்த புயலிலும் பயப்பட மாட்டார்கள். அந்த நிலை கடைசியில் ஏற்படும். இது மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். இனிமையான குழந்தைகள் தைரியம் வைக்க வேண்டும். பகவானுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை தன்னுடைய எல்லையற்ற படைப்புகளை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். எனவே முயற்சி செய்து முழு ஆஸ்தியையும் அடைய வேண்டும். அர்ப்பணம் ஆக வேண்டும். நீங்கள் அவரை உங்களுடைய வாரிசாக ஆக்கினீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுப்பார். தந்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணமாகிறார். பாபா, இந்த உடல் மனம் பணம் அனைத்தும் உங்களுடையது என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். நீங்கள் தந்தையாகவும் இருக்கிறீர்கள், குழந்தையாகவும் இருக்கிறீர்கள் என்கிறீர்கள். அப்போ நீங்க என்னை வாரிசாக்கி எனக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்தால் நானும் உங்களை 21 ஜென்மங்களுக்கு
என்னுடைய வாரிசாக ஆக்கிக்கிற, என்னுடைய ஆஸ்தி எல்லாமே கொடுக்குற அப்படின்னு சொல்றார். சத்யுகத்தில் 5 தத்துவங்களும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கலியுகத்தில் 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் துக்கம் கொடுக்கிறது. அங்கு இருப்பதே சுகம்தான். இப்படி நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பகவான் உங்களை தத்தெடுத்திருக்கிறார். பிறகு குழந்தைகளாகிய உங்களை அலங்கரிக்கவும் செய்கிறார், படிப்பிக்கவும் செய்கிறார். மாத்தேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். தலைப்பு: பரமார்த்தத்தினால் விவகாரங்கள் தானாகவே வெற்றி பெறும். அதாவது பரமாத்மாவின் வழிப்படி நடந்து நம்ம விவகாரங்கள் செய்தோம் அப்படின்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கரெக்டாக இருக்கும், சரியாக செய்வோம். அப்போ தானாகவே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அம்மா புரிய வச்சிட்டு இருக்காங்க. பகவான் வாக்கு: நீங்கள் என் மூலமாக பரம அர்த்தத்தை அறிந்து கொள்வதினால் என்னுடைய பரம பதவியை அடைவீர்கள். அதாவது பரமார்த்தத்தை அறிந்து கொள்வதின் மூலம் விவகாரங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். அதாவது பரமார்த்தம் அப்படின்னா ஆன்மீகம் அல்லது பரமாத்மா காட்டும் வழி. பாருங்கள், தேவதைகளுக்கு முன்னால் இயற்கையோ சரணடைந்து விட்ட தாசியாகவே இருக்கிறது, அடிமையா இருக்கும். இந்த 5 தத்துவங்களும் சுகஸ்வரூபமாகி மனம் விரும்பி சேவை செய்கிறது. ஆனால் இச்சமயம் பாருங்கள், மனம் விரும்பிய சுகம் கிடைக்காததினால் மனிதர்களுக்கு துக்கம், அசாந்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்யுகத்திலோ இந்த இயற்கை மதிப்புடன் நடந்து கொள்கிறது. அதாவது தேவதைகளுக்கு இயற்கை கூட மதிப்பு கொடுக்கும். எப்படி நடந்துக்கணுமோ, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை இல்லையா? அதனால தானே துக்கம். பாருங்கள், தேவதைகளின் ஜட சித்திரங்கள் மீதும் எவ்வளவு வைர வைடூரியங்களை பதிக்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் உயிரோட்டமாக வெளிப்படும் போது அந்த சமயத்தில் எவ்வளவு வைபவங்கள் இருக்கும். இச்சமயம் ஒரு பக்கம் மனிதர்கள் பட்டினியில் சாகிறார்கள், இன்னொரு பக்கம் ஜட சித்திரங்கள் மீது கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு வித்தியாசம்? கண்டிப்பாக அவர்கள் அந்த மாதிரி உயர்ந்த கர்மம் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு நினைவு சின்னங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பூஜையும் கூட எவ்வளவு நடக்கிறது. அதாவது அந்த தேவதைகளுக்கு அவ்வளவு பூஜை நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்போ அவங்க என்ன முயற்சி செய்திருப்பாங்க அப்படின்றது அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமான நிலையில் இருந்தார்கள். அதாவது விகாரமற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் விகாரமற்ற இல்லறத்திற்கு பதிலாக விகார இல்லறத்தில் சென்று விட்டார்கள். இந்த காரணத்தினால்தான் அனைவரும் பரமார்த்தத்தை மறந்து விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது இப்போது யாருமே அந்த பரமார்த்தத்திற்கு, ஆன்ம விஷயங்களுக்கு, ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதெல்லாம் மறந்துட்டு விவகாரங்கள்லே இருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறது அல்லது லௌகீக விவகாரங்கள் என்ன இருக்கோ அது மட்டும்தான். பொதுவா ஆத்மா சரீரம் 2 இருக்குன்னா சரீர நிர்வாகத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு ஆத்ம நிர்வாகத்திற்கு கொடுக்கணும். ஆனா ஆத்ம நிர்வாகத்தை மறந்துட்டு இப்போ அந்த சரீர நிர்வாகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதிலேயே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எனவே ரிசல்ட்டும் தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. இப்போது சுயம் பரமாத்மா நம்மை விகார இல்லறத்திலிருந்து வெளியேற்றி விகாரமற்ற இல்லறம் கற்றுக் கொடுக்கிறார்.
இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை சதா காலத்திற்கும் சுகமானதாக ஆகிவிடுகிறது. எனவே முதலில் வேண்டியது பரமார்த்தம், பிறகுதான் விவகாரங்கள். பரமார்த்தத்தில் இருப்பதினால் விவகாரங்கள் தானாகவே நிறைவேறிவிடும். நல்லா நடக்கும், எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து அதில் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஆன்மீகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்க, பரமாத்மாவின் வழிப்படியும் நடங்க. அப்போ மற்ற காரியங்கள் தானாகவே நல்லா நடக்கும். ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா தந்தைக்கு சமமாகுவதற்கான தைரியம் வைக்க வேண்டும். தந்தைக்கு முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படக்கூடாது, கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். வரதானம், பிரச்சனைகளை ஏறும் கலைக்கான சாதனம் என்று அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலியானவர் ஆகுங்கள். சக்திசாலியாக இருக்கும் ஆத்மாக்கள் பிரச்சனைகளை எப்படி கடந்து செல்வார்கள் என்றால், ஒருவர் நேர் வழியை மிகவும் சகஜமாக கடந்து செல்வது போல் செல்வார்கள். நேர் வழி அப்படின்னா சகஜமா போயிடுவாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. அதுபோல சக்திசாலி ஆத்மாக்கள் பிரச்சனைகளை கஷ்டப்படாமல் சகஜமா கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏறும் கலைக்கான சாதனமாக ஆகிவிடும். ஒவ்வொரு பிரச்சனையும் அறிமுகமான ஒன்றாகவே அனுபவமாகும். அவர்கள் ஒருபோதும் ஆச்சரியப்பட மாட்டார்கள், ஆனால் சதா திருப்தியாக இருப்பார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் காரணம் என்ற சொல் வெளிப்படாது. அந்த நேரமே காரணத்தை நிவாரணமாக மாற்றி விடுவார்கள். ஸ்லோகன்: சுயஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து செல்வதுதான் உயர்ந்த தன்மையாகும். அவ்யக்த சமிகை. டாக்டர்ஸ் முதலில் நோயாளிகளுக்கு நம்பிக்கை அளிக்கிறார்கள். நோயாளிக்கு இந்த டாக்டர் மிக நல்லவர், இங்கு எனக்கு ஆரோக்கியம் கிடைத்துவிடும் என்ற விசுவாசம் ஏற்பட்டு விடுகிறது. அவங்க கொடுக்குற நம்பிக்கையிலேயே நான் இங்கே குணமாயிடுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை வரும். அதே சமயம் டாக்டர் எவ்வளவுதான் சிறந்த மருந்துகள் கொடுத்தாலும், நல்ல மருந்துகள் கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் அந்த மருந்து பயனளிக்காது. அதாவது டாக்டர்ஸ் நல்ல மருந்தே கொடுத்திருந்தாலும் அதனுடைய பிரபாவம் இருக்காது, அதனுடைய தாக்கம் ஏற்படாது நம்பிக்கை இல்லை அப்படின்னா. அதே போல் ஆன்மீக மருத்துவத்திலும் கூட இங்கு சேர்ந்திருக்கிறோம் என்றால் ஏதாவது பிராப்தி அவசியம் கிடைக்கும் என்று அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அந்த மாதிரியான சக்திசாலி ஸ்டேஜ் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது,
ஞான துளியாக பனியாக விழுகின்றது சதா குஷி என்றோ. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் பாடிடுவோம் சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே. பரந்தாமம் செல்வோம் வாருங்களே சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே. பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றது. ஞான துளியாக பனியாக விழுகின்றது சதா குஷி என்றோ.